அரிசி, பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரிசி, பருப்பு, சர்க்கரை, பால் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்பதற்கு அளிக்கப்பட்ட விதிவிலக்கை திரும்ப பெற்றதை எதிர்த்து தமிழ்நாடு பிளாஸ்டிக் தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். வைத்தியநாதன் மற்றும் பி.டி. ஆஷா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் அடைத்து விற்க அளிக்கப்பட்ட விலக்கை ரத்து செய்து 2020ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை முழுமையாக அமல்படுத்துவது சாத்தியமில்லாததால் தடை உத்தரவை மாற்றியமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. பிளாஸ்டிக் தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நர்மதா சம்பத் எந்த ஒரு ஆய்வும் மேற்கொள்ளாமல் இதற்கு தடை விதிக்கப்பட்டதாக முறையிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அன்றாட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் செய்து விற்பனை செய்வதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு பின்னர் அதை திரும்பப் பெற பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர்.